பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தலை தடுப்பதற்கான வழிகாட்டுதல்களை உருவாக்கி சட்டமில்லாத நிலையில் நீதிமன்றங்கள் எவ்வாறு செயல்பட முடியும் என்பதை காட்டிய வழக்கு எது? விசாகா எதிர் ராஜஸ்தான் மாநில வழக்கு 1997. இந்த வழக்கில் பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல்களை தடுப்பதற்கான விரிவான வழிகாட்டுதல்களை உச்சநீதிமன்றம் வெளியிட்டது. இது பிற்காலத்தில் சட்டமாக 2013 மாறியது. முத்தலாக், ட்ரிபிள் தலாக் முறையை அரசியலமைப்பிற்கு முரணானது மற்றும் செல்லுபடியாகாதது என்று உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் அறிவித்தது? ஷயாரா பானு எதிர் இந்திய யூனியன் வழக்கு. இந்த வழக்கில் 2017 உச்சநீதிமன்றம் உடனடி முத்தலாக், ட்ரிபிள் தலாக் முறையை அரசியலமைப்பின் சரத்து 14 சமத்துவ உரிமை மற்றும் 21க்கு முரணானது என்று கூறி செல்லுபடியாகாததாக அறிவித்தது. அரசியலமைப்பின் 368வது சரத்தின் திருத்தும் அதிகாரம் கீழ் பாராளுமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தும் அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் முதலில் கூறியது? கோலக்நாத் எதிர் பஞ்சாப் மாநில வழக்கு 1967. இந்த வழக்கில் பாராளுமன்றத்திற்கு அடிப்படை உரிமைகளை திருத்தும் அதிகாரம் இல்லை என்றும் திருத்த சட்டம் என்பது சாதாரண சட்டம் என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. நீதிமன்றங்கள் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரம் ஜுடிஷியல் ரிவ்யூ பவர் அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதி என்று உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் அறிவித்தது? விடை: எல். சந்திரகுமார் எதிர் இந்திய யூனியன் வழக்கு 1997. இந்த வழக்கில் தீர்ப்பாயங்களின் செயல்பாட்டை உச்சநீதிமன்றம் ஆய்வு செய்தது மற்றும் சரத்து 226 மற்றும் 227 கீழ் உள்ள உயர் நீதிமன்றங்களின் அதிகாரத்தை அடிப்படை கட்டமைப்பு என்று உறுதிப்படுத்தியது. அனைத்து அரசு பணிகளிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு செல்லும் என்றும், ஆனால் இடஒதுக்கீட்டின் மொத்த அளவு 50%ஐ தாண்டக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் எந்த வழக்கில் உறுதி செய்தது? விடை: இந்திரா சாஹ்னி எதிர் இந்திய யூனியன் வழக்கு 1992. இந்திரா சாஹ்னி வழக்கு மண்டல் கமிஷன் வழக்கு என்றும் அழைக்கப்படுகிறது. இடஒதுக்கீடு கொள்கையின் செல்லுபடித்தன்மை மற்றும் 50% உச்சவரம்பை நிர்ணயித்ததில் ஒரு மைல்கல்லாகும்.